என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். தமிழ் வருஷத்தில் மார்கழி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. இன்னைக்கு ரொம்ப விசேஷம் கேட்டீங்கன்னா பிரதோஷ நாயகன் சிவபெருமானை இன்னைக்கு வழிபடணும். நன்மைகளை அவர் கொண்டு வந்து தருவார். மேஷராசி என்பர்களே, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம். இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும். சொன்னாலே சந்தோஷம் வரும். ஒரு முக்கியமான பிசினஸ் டீல் முடியணும்னு நினைக்கிறீர்கள், இன்னைக்கு பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க, நல்லபடியாக முடியும். அதிகார வர்க்கத்தினரின் துணை கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கார். 8ஆம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்து, சந்திர பகவானை பார்க்கிறோம். இன்னைக்கு அவர் விசாக நட்சத்திரத்தில் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்காரு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அனுஷ நட்சத்திரத்துக்கு போறார். இதனால் வேலை ரீதியாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரும். ஆபீஸில் ப்ரொமோஷன் சிலருக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஹெல்த் இருக்கு பாருங்க, அந்த ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது கரஜை கரணம். இன்னைக்கு இந்த மாதிரி நாட்களில் பிள்ளையார நமஸ்காரம் பண்ணோம்னாலும் பெரிய வெற்றி கிடைக்கும். என்ன தடையும் விலக்கிடுவார் பிள்ளையார். செய்து பாருங்க, வெற்றி காணுங்க. பிசினஸ் நல்லா இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாயினாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி முகம் அலர்ஜியான முகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் உங்களை பார்க்கிற அதிகார வர்க்கத்தினரின் பார்வை உங்க மேல இருக்கு. உங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் இப்போ டெவலப் ஆகும். எல்லாம் சரி, கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சிலருக்கு புதுசாக வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் வரும், தொழில் ரீதியான வருமானமும் இன்னைக்கு நல்லா இருக்கும். கடகராசி என்பர்களே, நம்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். நல்ல மனிதர்னு பேர் கிடைக்கும். உலகத்தில் அந்த பேர் கிடைக்கிறது பெரிய விஷயம். நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. பிசினஸ் தொடர்பான பண விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி தரும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமா எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் ராசியில் கேது பகவான் இருக்கார். இன்னைக்கு கரஜை கரணம்ங்கும் போது பிள்ளையார் வழிபாட்டை மேற்கொள்ளணும். உச்சி பிள்ளையாரை ஓடோடி சென்று தரிசனம் பண்ணணும். உச்சி பிள்ளையார் தரிசனம் வெற்றியை தரும். பக்கத்தில் உள்ள கோவில் இன்னைக்கு பிரதோஷ பூஜை நடந்துக்கும். அந்த பிரதோஷ பூஜையில இன்னைக்கு கலந்துக்கணும். பிள்ளையாரையும் வழிபடணும், சிவனையும் வழிபடணும். தோப்புக்கரணம் போடணும் பிள்ளையாருக்கு. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். விநாயகர் மந்திரத்தை சொல்லி சொல்லி தோப்புக்கரணம் போடுங்க, எல்லா வெற்றியும் வரும். பிசினஸா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எதிர்பார்க்கிற எல்லா நன்மையும் இன்னைக்கு வரும். கன்னிராசி என்பர்களே, சந்திர பகவான் நிறைந்த அனுகூலம் பண்ண போறார். நல்ல பொருளாதார லாபத்தை தருவார். காசு பணம் தாங்க எனக்கு பிரச்சனையா இருக்குங்கிறவளுக்கு காசு பணம் கிடைக்கும். சார் ஹெல்த் ரீதியாக எனக்கு முடியலை, இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் சம்பந்தமாக எனக்கு சில ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைச்சிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். எதிர்பார்க்கிற சொத்து ஒன்று வாங்கணும்னு நினைச்சிருக்கீர்கள், வாங்க முடியும். துலாம் ராசி என்பர்களே, தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஒரு அறிவுனார். எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னா இன்னைக்கு உங்க படிப்புனால உயர போறீங்க. நல்ல செல்வ வளம் இன்னைக்கு பெருகும்.
தந்தை வழி உறவுகள் சப்போர்ட்டா இருப்பாங்க, சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. பிசினஸ் வளர்ச்சி அடையும். விருச்சிக ராசி என்பர்களே, கல்வியா செல்வமா வீரமானா எனக்கு 3 வேணும்னு கேட்கிறேன். ஒண்ணுக்கு ஆசைப்படுறதில்லை, எனக்கு 3 வேணும் அப்படின்னு அந்த 3ம் கிடைக்கக்கூடிய நாள். கல்வி நல்ல தரமான கல்வி இன்னைக்கு கிடைக்கும். செல்வ நிலைக்கு முயற்சி பண்ற வாழ்க்கை இன்னைக்கு நல்ல தன பொழிவு இருக்கும். ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் சொல்லி ஒரு மூதாட்டிக்கு தங்க மழை பெய்ய வைத்தார்னு சொல்றோம் இல்லையா, அந்த கனகதாரா சோஸ்திரத்தை நீங்க சொல்லணும். செல்வ மழை பொழியும். மனசுல இருந்த ஒரு கோழைத்தனம் இன்னைக்கு வெளியேறும். ஒரு தைரியம் மிகும். நல்ல நாள். தனுசு ராசி என்பர்கள், செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு நாள். சிலருக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும், சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும், சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனாலேயே ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துரும். ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் இன்னைக்கு கூடி வரும். தெய்வாம்சம் பொருந்தும். தெய்வ திருத்தலங்களுக்கு இன்னைக்கு போயிட்டு வரணும். சில பேருக்கு பக்கத்தில் கோவில் இருக்கும், போய் பார்க்கவே மாட்டாங்க. வெளியூர்லேருந்துலாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு அவங்க போக மாட்டாங்க. கோவிலுக்கு போகணும். அங்கே இருக்கக்கூடிய தெய்வ சாநித்தியம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் உதவும். கோவில் வழிபாடு இன்னைக்கு செய்யும், நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனையும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் இன்னைக்கு இருக்கலாம். கும்பராசி என்பர்களே, ஒரு செல்வ விஷயத்தில் செல்வ செழிப்பு எதிர்பார்க்கிறீர்கள். பிசினஸ் டீலிங் ஒன்று முடியணும்னு நினைக்கிறீங்க, நல்லபடியாக முடிய போகிறது. குடும்பத்தில் நேற்றுக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று இன்னைக்கு சால்வ் ஆகும். தந்தை வழி உறவுகள் உதவியாக இருப்பாங்க. புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு. வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் சிலருக்கு இருக்கு. கொஞ்சம் வயத்தில் கொழுப்பு சத்து சேரறது. நல்ல நல்ல விஷயங்கள் வேலை ரீதியாக இன்னைக்கு கிடைக்கும். புதிய வேலையும் கிடைக்கும். மீன ராசி என்பர்கள், மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய அருளினால் வாழ்க்கையில் உயரக்கூடிய நல்ல நாள். இந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து வரும், நல்ல செய்தி வரும். ஆபீஸில் நல்ல பதவி வரும். உயரதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். கொஞ்சம் உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த்தை பார்த்துட்டா போதும். மற்றபடி எல்லா வகையிலும் நன்மைகள் தரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?